பெண்களை பொறுத்த வரைக்கும் முகத்தில் ஒரு சின்னதாக ஒரு கொப்பளம் வந்துட்டாலே எப்படியோ ஒன்று இன்னைக்கே போயிடணும், சரி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தலையில் முடியில் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் கொட்டி கொட்டி அந்த இன்ஃபெக்ஷனால் PCOS கண்டிஷனில் பெண்களுக்கு ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகரிக்கிறதுனாலையும் லிவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும்போது உங்களோட பழைய கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகும்போது Ethnic Healthcare. Ethnic Healthcare. பெண்களை பொறுத்த வரைக்கும் முகத்தில் ஒரு சின்னதாக ஒரு கொப்பளம் வந்துட்டாலே எப்படியோ ஒன்று இன்னைக்கே போயிடணும், சரி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதில் குறிப்பாக இந்த பிம்பிள்ஸ் அப்படிங்கிற ஆக்னி எதனால் வருது, அது எப்படி போக வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த பிம்பிள்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் மலக்கட்டு இருக்கிறவங்களுக்கு, ரத்தத்தில் வந்து நஞ்சுத்தன்மை கலந்து பிம்பிள்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தலையில் முடியில் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் கொட்டி கொட்டி அந்த இன்ஃபெக்ஷனால் பிம்பிள்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடலினுடைய உஷ்ணம் பாடி ஹீட் அதிகமாகும் போதும் சூட்டு கொப்பளங்களாக அது போட்டு அது அப்படியே பிம்பிள்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் PCOS கண்டிஷனில் பெண்களுக்கு ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகரிக்கிறதுனாலையும் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு பிம்பிள்ஸ் வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி நிலவாரை அல்லது பொன்னாவாரை அல்லது கடுக்கா போன்ற சூர்ணங்களை சுடு தண்ணியில் கரைச்சி டெய்லி நைட் குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மலம் கழியும். ஸோ அதை தொடர்ந்து ரத்தமும் வந்து சுத்தமாகிட்டே வரும். இது இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒருக்கவாது பேதி மருந்து எடுத்துக்கலாம். பேதி மருந்து வந்து ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அகத்தியர் குழம்பு போன்ற பர்கேட்டிவ் ஆக்ஷனில் மெடிக்கேஷன் எடுக்கும்போது குடல் வந்து நல்லா சுத்தமாகும். ஸோ அதை தொடர்ந்து பித்தமும் வந்து குறையும் போது பிம்பிள்ஸ் வந்து ஈஸியாக வராமல் நம்மளால் தற்காத்துக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, டேண்ட்ரஃப்னால பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா பொடுதலை தைலம், அதாவது பொடுதலை இலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து செஞ்ச இந்த மெடிக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ் நிறைய நாட்டு மருந்து கடைகளில் ஆயுர்வேதிக் அல்லது சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். அந்த பொடுதலை தைலத்தை போட்டு உங்களுடைய பொடுகு கிளியர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸையும் வந்து சப்சைட் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, PCOS கண்டிஷனில் ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டெரான் ஆதிக்கத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் பியூரிஃபிகேஷன் அண்ட் லிவர் என்ஹான்சிங் மெடிக்கேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ லிவர் என்ஹான்சிங் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கீரை நெல்லியை தொடர்ந்து ஒரு 48 days 30 ml ஜூஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஃபாலோட் பை பட்டர் மில்க் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா லிவர் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும்போது உங்களோட பழைய கழிவுகளும் பழைய ஹார்மோன்ஸும் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகும்போது உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி பாடி ஹீட்னால பிம்பிள்ஸ் இருக்கா, அவங்க வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும். அதில் குறிப்பாக திங்கள் புதன் சனி 3 நாளில் ஒரு நாள் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்க்க 250 ml ஆகுது ஆயில் யூஸ் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes, வைக்கிறதுக்கு ஒரு 20 minutes, டோட்டலாக ½ hour ஆகுது நீங்கள் அந்த ஆயில் வந்து ஊற விடணும். அதுக்கப்புறம் லேசான வெந்நியில் குடிக்கிறது ஒரு பழக்கம் வச்சுக்கலாம். இதன் மூலமாக பிம்பிள்ஸ் வந்து சரியாகும். அடுத்தது இதுக்கு ஹோம் ரெமடிஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நார்மலாக டேபிள் சால்ட்டை கொஞ்சமாக ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எங்கெங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ அது மேலே நீங்கள் அப்படி இப்படியே 10 மாதிரி வச்சுட்டு தூங்கிடலாம். நெக்ஸ்ட் டே காலில் அந்த பிம்பிள்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பஸ் அதை ஃபுல்லாக இழுத்துரும். ஏன்னா ஜென்ரலாகவே உப்புக்கு நீரை வந்து இழுக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ அப்போது அடுத்த நாள் அந்த பிம்பிள்ஸ் வந்து ட்ரை ஆகி கீழே விழுந்துரும். இதை தாண்டி சித்த மருத்துவத்தில் சங்கு பருப்பம் அப்படிங்கிற ஒரு பருப்பத்தை நீங்கள் கருவேப்பிலை சாறு மிக்ஸ் பண்ணி திக்காக குழச்சி இதே போன்று நீங்கள் பிம்பிள்ஸ் மேலே வைக்கணும். எதையுமே வந்து கீறி விடுறதோ கிழிச்சு விடுறதோ பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் ஆகி தழும்பாக அது வந்து விழுந்துரும் அப்படிங்கிறது மறந்துட வேண்டாம். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம்